இவளை எப்படியாவது ஊருக்கு அனுப்பணுமே. அம்மா ஊருக்கு கிளம்புறியா? என்னடா கண்ணா பார்க்குற? நான் நினச்சா எனக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கவும் முடியும். ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத, பத்திரமா ஊருக்கு போயிட்டோம். பாய் பாய். என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாடா. இப்போதானே பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். செம ஜாலிடா. பிளான் இந்த வாரம் ஃபுல்லாக சரியான பிளான் பண்ணுறோம். நாளைக்கு தேட்டருக்கு போகிறோம். அதுக்கு அடுத்து வேற எங்கேயாவது அவுட்டர் ட்ரிப் அடிக்கணும்டா. ஒரு 2 நாளைக்கு மச்சான். ஊருக்கு போய் 3 நாள் தான் ஆகுது. நம்மளால சுத்தமாக சமாளிக்க முடியலையே. போகும்போது வீரப்பா நினச்சோம் எல்லா இடத்துக்கும் போகலாம், ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு கூட வீட்டில் தெரில. சே, வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேடா சாமி. அதே வாய்ப்பு என் கையை விட்டு போனால் அதை எப்படி பிடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, நல்லா இருக்கியாப்பா? எனக்கு உடம்பே முடியலப்பா. ஆமாம், 3 நாளாக வீட்டிலே தான் இருக்கேன். காய்ச்சல். எங்கே ஆஸ்பத்திரி போகிறது? எப்படியோ ஆட்டோ பிடிச்சி போனால் டாக்டர் ரொம்ப ஹையாக இருக்குது டெம்பரேச்சர்ன்ட்டாரு. கஞ்சி போட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். வைக்க முடியல என்னால். இல்லை நீலாம் கிளம்பி வர வேண்டாம்ப்பா. நீ எப்பயோ ஊருக்கு போகிற. வீட்டில் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. இல்லை வர வேண்டாம். இதுக்கு தானே உனக்கு ஃபோன் போட மாட்டேன்னு. நீ வர வேண்டாம்னு சொல்கிறேன்ல. சரி, ஃபோனை வைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க, என்னாச்சுங்க? நான் இப்போ உடனே கிளம்பி வரேங்க. கிளம்பி வரேங்க. அப்பா, எப்படியோ நாளைக்கு காலையில் விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவாடா சாமி. சோப்பா, பா, இது உலக நடிப்புடா சாமி.